கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? குடும்பமாக ஜெபிப்பீங்க நம்புறேன். உங்க குடும்பத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருப்பார், ஆசீர்வதித்திருப்பார். நிறைய பேர் லீவு நாள் என்ன பண்ணிருப்பீங்க, அங்கங்க புறப்பட்டு போகணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. எங்க போகும்போது என்ன பண்ணுங்க, ஜெபத்தோடு கடந்து போங்க. ஏசப்பா என் கூடவே வந்து நாங்க போகிற இடம்லாம் எங்க கூட இருந்து எங்களை என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க. இயற்கைக்கும் தண்ணீருக்கும் மற்ற ஆகாரத்துக்கும் சரீரங்களுக்குள் எந்த ஒரு பலமும் இல்லாதபடி காத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, எங்க புறப்பட்டாலும் நல்ல ஜெபத்தோடு புறப்பட்டு போங்க. கடவுள் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. இந்த நாட்கள் ஓசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் சொல்லுகிறது, உண்மையாக உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. தேவன் நம்மை நியமிக்கிறவராக இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை அறிந்து கொள்வதற்கான முயற்சியை நம்ம எடுக்கிறோம். இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறோம், அதோட நம்ம சரிதான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம் அவ்வளவுதான் அதோட நம்ம நினைக்கிறோமா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சண்டை போறதே பெரிய வேலை நினைச்சிட்டு போறவங்களா இருப்பாங்க. ஆனா சில பேர் எப்பெல்லாம் சபைக்குள்ள கூட்டம் நடக்குதோ, என்னென்ன கூட்டம் நடக்குதோ அதெல்லாம் போய் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு சில ஆத்து மக்களுக்கு என்ன இருக்கும், அந்த பாரம் இருக்கும். வீட்டுல சும்மாதானே இருக்கிறோம், போயிட்டு என்ன பண்ணலாம், கர்த்தரை அறிஞ்சிக்கலாம். இன்னைக்கு கூட்டம் நடக்குதா, இன்னைக்கு பிரசங்கம் நடக்குதா, இன்னைக்கு ஜெபம் இருக்குதா, போய் என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவரை அறியறதுக்கான வாய்ப்பு எடுக்கணும். சில சகோதரிமார்கள் என்ன பண்ணுவாங்க, சில சபைகள்ல நம்ம போய் பார்த்துருக்குறோம் இல்லையா, ஜெபம் நடக்கும், எல்லாரும் கூட்டி ஜெபிப்பாங்க, சில நேரம் பிரசங்கத்தை கேட்பாங்க. சில சபைகளை பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை கூட்டம் இருக்கும், வெள்ளிக்கிழமை உபவாசம் கூட்டம் இருக்கும், இப்படி இரவு கூட்டம், இப்படி பல கூட்டங்கள் என்ன பண்றாங்க, நடத்துறாங்க. அப்போ நம்ம இந்த கூட்டங்களுக்கெல்லாம் போய் நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு போறோம் இல்லையா? அப்ப கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள நம்ம வளர்ந்துட்டாலே நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுங்க, பெரிய மாற்றம் வருது. நம்ம மனுஷனை அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தேவ மகிமைகளை நம்மளால் பார்க்க முடியாது. உங்களுடைய அறிவெல்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். யாரை சார்ந்து இருக்கணும்? கர்த்தரை சார்ந்து இருக்கணும். கர்த்தருக்கேற்ற அறிவு ஞானம் இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த அறிவு ஞானம் ஆற்றல்கள் நம்மிடத்தில் இருக்கும் போதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண முடியுங்க, அந்த அறிவு கேட்டபடி நம்ம அந்த பிள்ளைகளை நடத்த முடியும். இங்கு தேவன் தனக்கென்று அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தேர்ந்தெடுத்துட்டார். உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வகையில அவருக்கு நீங்க பயன்பட வேண்டிய கட்டாயத்துல கர்த்தர் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். அது எந்த வகையில கர்த்தர் என்ன பண்ணாரு, உங்களை நிச்சயமா எடுத்து பயன்படுத்தான் செய்வார். அது நீ அபிஷேகம் இருக்குதோ, வல்லம் இருக்குதோ, கிருபை இருக்குதோ, அதெல்லாம் என்றதும் கிடையாது. உன்னை சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்துட்டாலே, அந்த சபைக்குள்ள உன்னை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டாலே, உன்னை கொண்டு நிச்சயமாக ஏதாவது ஒரு காரியத்தை சபைக்காவது இல்ல வெளி காரியங்களுக்காவது கண்டிப்பா அவர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களை நியமித்து தான் வச்சிருக்கிறார் பயன்படுத்த. அப்படி பயன்படுத்தக்கூடிய கிருபை உள்ள ஜனங்களாக உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதற்கேற்றபடி உங்களை உருவாக்கி கொள்ளணும். உங்களை ஆண்டவருக்கு அதிகமா என்ன பண்ணணும், நெருங்கணும். அப்படி நெருங்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்ணாரு, நம்ம கிட்ட பெரிய காரியங்களை செய்வார். சரிங்களா? அப்ப தேடுகிற, கர்த்தரை அறிகிற, அதான் சொல்லுது, கர்த்தரை தேடுகிற சமயத்தில் தேடினால் அவர் என்ன பண்ணுங்களாம், கண்டறிய. அப்ப எனக்கு இன்னைக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை என்ன பண்ண பயன்படுத்துங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கான நேரத்தை பாக்குறீங்க. சோ இன்னைக்கு ஆண்டவர் என்னோட கூட பேசுகிற வார்த்தையை நான் கேட்கணும், அவர் அறியணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு பார்க்கணும் இல்லையா? அது போல இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. இன்னைக்கு நான் போய் என்ன பண்ணணும், கர்த்தரை அறிந்து கொள்ளணும், கர்த்தரை தேடணும், இல்ல சபைக்கு போய் ஜெபிக்கணும், இல்ல வீட்டு பிரேயருக்கு போகணும், இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு நான் போகணும் என்கின்ற ஒரு அறிவு வந்துட்டா என்ன பண்ண, அந்த செகண்ட கிளம்பி நீங்க எங்க போய் அந்த இடத்துல தான் போய் நிற்கணும். அப்பதான் இன்னும் என்ன பண்ண முடியும், உங்களால ஆர்வமாக கர்த்தரை அறிந்து கொண்டு செயல்பட முடியும். சரிங்களா? அப்படிப்பட்ட கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுல வளருங்க. நீங்களும் உங்க குடும்பமும் அதற்கேற்ற வளர்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். ஆவியானவரே உமது அன்பு கரங்களில
இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். வார்த்தை பெற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து உம்முடைய மகிமை இந்த பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள் நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் உண்டாகட்டும். ஆமென்.